ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு கிடைச்ச ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்குறீங்களா? 30 செகண்ட் பார்த்துட்டு எல்லாம் தள்ளிட்டு இருந்தேன் நீங்கள். இப்போ 40 செகண்ட் பார்த்துட்டு என் வீடியோஸ் சொல்கிறீங்க. அந்த 10 செகண்ட் தான் என்னோட பூஸ்டப். இதை வச்சு நான் இப்போ இந்த வீடியோ போட போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொத்தமல்லி சட்னி. இது எங்கள் வீட்டு ஸ்டைலில் வைக்கிறது, ஓகேவா? ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அது கூட ஆனியன் போட்டு இந்தளவுக்கு உப்பு சேர்த்து பச்சை மிளகாய் நான் எத்தனை சேர்த்துருக்கணும் எங்கள் வீட்டு காரத்துக்கு தகுந்தாப்புல நான் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை சேர்த்துக்கோங்க. யாரெல்லாம் அவங்க அம்மாவோட சாப்பாடு ரொம்ப பிடிக்கும், எங்கே தான் ஹோட்டல் என்ன தான் வெளியில் போய் சாப்பிட்டு என்ன தான் ஸ்நாக்ஸ் ஐட்டம் சாப்பிட்டாலுமே எங்கள் அம்மா கைப்பக்குவம் போல் இல்லை. என்ன இருந்தாலும் எங்கள் அம்மாவோட வீட்டு சாப்பாடு வேறு லெவலு. ஒய்ஃப் வந்ததுக்கப்புறமேட்டு என்ன தான் ஒய்ஃப் சமைச்சாலும் எங்கள் அம்மா சாப்பாடு தான் வேறு லெவல். எங்கள் அம்மா பக்குவம் உனக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க யாரெல்லாம் இருக்கீங்க, அவங்க எல்லாரும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். எங்கள் அம்மா மாதிரியே நான் சமைக்கிறேன், எங்கள் அம்மா கைப்பக்குவம் எனக்கு அப்படியே இருக்குன்னு சொல்கிறேன் லேடிஸ், ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போயும் சொல்கிற லேடிஸ் இருக்கீங்களா, அவங்க கமெண்ட் பண்ணுங்கள் அவங்களோட சேனல் பேரை பார்ப்போம். எத்தனை பேர் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறீங்க, லைக் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். அம்மா கைப்பக்குவத்தை இன்னமும் மிஸ் பண்ணாமல் சாப்பிட்டுட்டு இருக்கவங்க எத்தனை பேர் நானும் பார்க்குறேன், சரிங்களா? இப்போ இது கூட கொஞ்சம் தக்காளி சேர்த்துருக்கேன். அந்த தக்காளியும் இது கூட நல்லா சேர்த்து வதக்கிக்கணும். நான் எப்போ டப் பண்ணாலும் என் பையனும் சேர்ந்து டப் பண்ணுவான். கரெக்டாக நான் பேசுகிற வரைக்கும் அவனும் பேசுவான். நான் பேசி முடிச்சதும் அவன் அமைதியாயிடுவான். கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ நான் அமைதியானது அவன் அமைதியாயிட்டானா? இந்த மழலை பேச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்காக ஒரு சப்ஸ்கிரைபோ ஒரு கமெண்ட் ஒரு லைக்கோ பண்ணிட்டு போங்க. எவ்வளோ அழகாக உங்களுக்காக பேசிட்டு இருக்கான் பாருங்க. இப்போ இது கூட நான் கொத்தமல்லியும் சேர்த்து வதக்கிக்கிட்டு இருக்கேன். இது நல்லா ஆறட்டும், நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு நான் சேர்க்குற மாதிரி புளி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, சட்னி கெடாமல் இருக்கும், அதுக்காக தான். அதுக்கப்புறம் இதை நல்லா ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நான் தாளிப்பு கொடுப்பேன். அது எப்படின்னு பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிள் அண்ட் நீட்டு. ஆனால் நல்லாயிருக்கும். இட்லி கூடயும் சூப்பராக இருக்கும், தோசை கூடயும் சூப்பராக இருக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சட்னி இன்னும் ஒரு மாதிரிலாம் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு அது எப்படி ட்ரை பண்ணலாங்கிறதுலாம் இன்னும் நான் சொல்லுவேன்ல, க்ரியேட்டிவாக யோசிக்கணும் அப்படின்னு, அந்த மாதிரி க்ரியேட்டிவ் எப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி காய்கறி வேஸ்ட்டு இதெல்லாம் நான் என்னோடய பூச்செடிக்கு கொட்டுவேன். நீங்களும் இந்த மாதிரி தான் பூச்செடிக்கு கொண்டு போய் கொட்டுவீங்களா காய்கறி வேஸ்ட்லாம்? அப்படி கொட்டுறவங்களா நீங்கள்? இந்த சட்னி கூட தேவைன்னா உங்களுக்கு இஷ்டம்னா பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம், காரம் ஜாஸ்தியாக இருக்கும் போல் இருந்தால். இல்லைன்னா தேவையில்லை. அதான் நான் அரைச்சி அந்த சட்னியை ஃபைன் பேஸ்ட்டாக வச்சுக்கிறேன். இப்போ எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு அதை அரைச்ச பேஸ்ட்டு இது கூட சேர்த்து தாளிச்சிட்டேன்னா முடிஞ்சிடுச்சு. சட்னி ஓவர். கொத்தமல்லி சட்னி முடிஞ்சிடுச்சு.